குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் விஷ்ணுன்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். ஹியூமன் சைக்காலஜி அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ன்ற சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். அதில் வந்து ஒரு ஸ்டாக்கை எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து டெய்லி அப்பர் சர்க்கியூட் அடிக்குது 5% 5% 5%, அடடா வாங்காமல் விட்டனே அப்படின்ற ஒரு தாட் வரும். எல்லாரும் வாங்கினாங்க அப்படின்னா நாமளும் உள்ளே போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆனால் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உள்ள ஒரு பயம் வருது சார். அந்த பயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ரேஸுக்கு போயிருக்கேன் இன்றைக்கி. அது என்ன ரேஸுங்க சார்? குதிரை ரேஸ் போயிருக்கேன். இல்லை சார், பார்த்துருக்கியா? நேரில் பார்த்ததில்ல. சினிமாண்டியாவது பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? குதிரை ஓட்டம். கமான் 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 ஆமாம் கமான். ஆமாம் ஆமாம் ஆமாம். குதிரை ரேஸ் நீ போய் பார்த்தேன்னா அவன் கத்தின்ண்டே இருப்பான், இந்த நம்பர் போர்டு இந்த கோடுன்னு. எல்லாரும் கமான் கமான் கமான்னு அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். ஏதோ இவன் இறங்கி ரேஸில் ஓடுற மாதிரி. அது மாதிரி நாய் ரேஸ் எல்லாம் இருக்கும் அமெரிக்காவில், ஹவுன் ரேஸஸ்ன்னு. அதுக்கு ஏதோ ஒன்றை காட்டுவான், அதை கண்ணை காமிச்சது ஓடும். ரைட்டா? அங்கே ஏன் எல்லாரும் கத்துறாங்கன்னா மாப் சைக்காலஜி. எது ஜெயிக்கிறதோ அந்த டிக்கெட் எல்லார்ட்டையும் இருக்குன்னு குதிப்போம். ஓகே, ரைட்டா? எவ்வளோ தூரம் குதிப்பான்னா, பஃபெட் என்ன சொல்லுவோம், சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவான்னா, இந்த ரேஸ் ட்ராக்குக்கு அடுத்த நாள் போவான். ஓகே, அடுத்த நாளைக்கு போய் சின்ன பையனாக இருக்கும்போது அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஸ்டாண்டை தேடுவாங்க. டிக்கெட்டை போட்டு போயிருப்பாங்க எல்லாரும். ஓகே. அது ரேஸை கூட ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மட்டும் பார்க்க மாட்டோம். எந்த ரேட்டுக்கெல்லாம் காசு இருக்குன்னா 5 வரைக்கும் காசு இருக்கும். ஓகே. நீ $1 கட்டி $1 திரும்பி வரும். $1க்கு 75 சென்ட் வரும். ஓகே. அந்த டிக்கெட்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. ஓகே. வாங்காமல் அந்த டிக்கெட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அவன் கொண்டு போய் போட்டு அவன் காசு வாங்கிட்டு போயிடுவான். அதை எடுத்து அவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவான். ஓகே. டாக் அண்ட் ஹார்ஸ் ரேசஸ் பண்ணியிருக்கான். அவனோட பயோகிராஃபியில் பார்த்தா அவனே சொல்லுவான். இது என்னன்னா, ஒரு கலெக்டிவ் எக்ஸைட்மெண்ட்டில் நீ ஃபஸ்ட்டு 2 வரலன்னா டிக்கெட்டே போட்டு போய்டுற. அதுக்கு உனக்கு ஏதோ ஒரு லாட்ரி அடிச்சிருக்கு, ஏதோ நீ இன்னும் 10 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் அடிச்சு 10 ரூபா கிடச்சதுன்னா போட்ட படமாக அது வந்துடுச்சு. இல்லை, 10 ரூபாய்க்கு 50 ரூபா கிடச்சதுன்னா கூட லாட்ரி இல்லை. அதை இந்த டிக்கெட்டெல்லாம் போட்டு போவான். அந்த டிக்கெட்டை அவன் பொறுக்கி கொண்டு போய் யூஸ் பண்ணிப்பான். ஏன்னா முன்னாடியே எந்த குதிரையெல்லாம் ஜெயிச்சது, எந்த நாயெல்லாம் ஜெயிச்சது, எதுக்கு என்ன ரேட்டு வந்ததுன்னு அவன் பார்த்துருப்பான். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ வெல்த் பில்ட் பண்ணுறதுல இவர் இந்த வேலையும் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ அதில் ரொம்ப சின்ன பையனாக வாட் எவர் சார், 13 12 வயசில் நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஆர் ஸோ டியூன்டு. உன் சீட்டுக்கு என்ன வந்ததுன்னு கூட நீ பார்க்க மாட்டேன். எனக்கு ரிவார்டுன்னு வந்தால் பெருசாக தான் இருக்கணும், இல்லைன்னா அது வேண்டாம். ஆமாம், அது ஒரு மென்டாலிட்டி. அந்த மென்டாலிட்டியை முதல்ல தூக்கி போடணும். இப்போ அந்த காலத்தில் வந்து ஓப்பன் பிட் ஷவுட்டிங் நடக்கும். ஓகே. ஒரு சைடில் செல்லர்ஸ் இருப்பான், ஒரு சைடில் பையர்ஸ் இருப்பான். இங்கேயும் ஷவுட்டிங் நடக்கும். மேட்ச் ஆகி கொடுத்து வாங்கிட்டு போயிடுவோம். குரு படத்தில் காட்டுவாங்க சார் அந்த மாதிரி. அது நீ ஓப்பன் பிட் ஷவுட்டிங் எங்கே வேணால் பார்க்கலாம். ஓகே. இது கத்திகிட்டே இருப்பான். ஸோ அந்த மார்க்கெட் அது ஏறுதா இறங்குதான்னு உனக்கு அப்படி தெரியும். ஒரே பையர்ஸாக இருந்தானா மார்க்கெட் ஏறின்னு இருக்குன்னு அர்த்தம். செல்லர்ஸாக இருக்கானா மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். ஒரே பையர்ஸாக இருந்தால் அந்த இடத்துல எங்களுக்கு ஃபோமோ வந்துடுதே சார், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ விட்டுட்டோம். ஆமாம், அதனால தான் எல்லாரும் வாங்குவான். அங்கே இப்போ அங்கே 10 பேர் இருக்கான், இங்கே 100 பேர் இருக்கான்னா இங்கே 1000 பேர் ஆயிடுவான். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற ஒரு தாட் எங்கள் மனசுக்குள்ளே வந்தது அப்படின்னா நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? அதை எப்படி வெங்காயம் இருக்குன்னா வெங்காயத்தில் வரும். இப்போ 110 கிலோ வெங்காயம் இருக்குது, 100 பேர் இருக்கானா ப்ராப்ளமே இல்லை. 90 கிலோ வெங்காயம் இருக்குது, 100 பேர் 1 கிலோ கேட்குறேன்னா என்ன ஆகும்? ஷார்ட்டேஜ் இருக்கும். அப்போ விலை ஆக்ஷனில் போகும். எவ்வளோ ஏறும்? 10% 20% மீதி எனக்கு பயந்துரும், எனக்கு கிடைக்காது. எந்த 90 யாருக்கு கிடைக்கும்? ஓகே. நீ 100 பேர் இருக்கீங்க, 10 பேருக்கு கிடைக்காது. அந்த 10 நான் இருக்க மாட்டேன்னு நீ போட்டி போட்டு அதை அடித்து அது எங்கேயோ டபுள் ரேட் ட்ரிபிள் ரேட்டுக்கு போய்டும். என் பேக்கெட்டில் என்ன காசு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து ரேட் ஏற்றி விட்டுருவேன். ஆமாம். ஓகே. வெங்காயம் இல்லாமல் சாப்பிட முடியாத 2 நாளைக்கு வெங்காயம் சாப்பிடலன்னா என்ன ஆகிட போகுது?
அப்படிலாம் தோணாது. ம். என்ன ரேட்டாக இருந்தாலும் அந்த வெங்காயத்தை வாங்குறேன் பார். ஆ. ம். ஓகே. சீச்சி இந்த பழம் புளிக்கும், இது வானான்னு கூட தெரியாது அவனுக்கு. ஆ. ம். அந்த இடத்துல ஈகோ வந்துருதா சார்? அந்த இடத்துல ஈகோ. இப்போ என்ன ஒரு ஷேர் ஏறிடுச்சுன்னா, ம். இட்ஸ் ஒன்லி a ஷேர் இன் பாயிண்ட். இட்ஸ் ஒன்லி ஒரு போர்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் யூ ஆர் கெட்டிங். ம். அந்த பிஸ்னஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா வாங்க முடியாது. வாங்க முடியலன்னா வாங்க முடியல. அவ்வளோதான். புரியுதுங்க சார். ஆனா, இப்போ எனக்கே அது நடந்திருக்கு. நான் வந்து இதுல ஒரு 100 ஷேர் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கேன்னு வைங்களேன். 50 ஷேர், 60 ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்கியிருப்பேன். டார்கெட்டே கிடையாது. இல்ல நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். ம். இன்வெஸ்ட்மெண்ட்ல அப் சைட்லயும் டார்கெட் கிடையாது. லோ சைட்லயும் டார்கெட் கிடையாது. எவ்வளோ ஷேர் வாங்குறேன்னு. ம். என்ன உன் டார்கெட்னா, உன் கம்பெனி இன்னும் எவ்வளோ கீழே போகும். ம். இப்போ டாடா மோட்டார்ஸை ஏன் நான் 35ல் விற்க முடியாதுன்னு டிசைட் பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே கீழே போகாது. அதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே. வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கீழே அடித்தா நான் இன்னும் வாங்கிக்கிறேன். ம். எய்தர் எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு ஏதோ தெரியும். இல்லை எனக்கு தெரியாத விஷயம் ஒன்று உனக்கு தெரியும். ம். இல்லாட்டா நீ பயத்தில் ஆக்ட் பண்ணுற. இப்போ சத்யம் கார்த்தால 10 மணிக்கு ராமலிங்க ராஜு மார்க்கெட் வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் லெட்டர் எழுதி சொல்லிட்டான் என்னன்னு. ஓகே. ஓகே. ஸோ எல்லாருக்கும் என்ன டேமேஜ்னு தெரியும். ம். அந்த ஷேர் அதுக்கப்புறம் தான் இறங்க ஆரம்பிக்குது. 2 ரூபாய்க்கு ஏன் 10 ரூபா வாங்கலை? ஏன்னா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிடுச்சா? அந்த கம்பெனியோட ஒர்த் ஏதாவது இருக்கணும். பில்டிங் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ஏதாவது இருக்கும்ல. ம். ம். 2 ரூபா கூட கடன் பற்றி அவன் பேசலை. அவன் என்ன சொல்கிறான், பேங்க்கில் நான் இருக்குன்னு சொன்ன காசு இல்லைன்னு தான் சொன்னான். ம். 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 அவன் கடன் நான் வாங்கிட்டேன்னு சொல்ல. ம். அவன் என்ன பண்ணியிருக்கான், குக்டப் பாசிட்டிவ் டெபாசிட்ஸ். ம். ஹி இஸ் குக்டப், இட்ஸ் டெபாசிட்ஸ். தெர் இஸ் நோ டெபாசிட். ம். சம்பளத்தை கடைசி வரைக்கும் கொடுத்துருக்கான். ம். ஸோ அப்போ அந்த டெபாசிட் தான் தப்பு. அசட் சைட் கரெக்ட் தானே? ஆ. ஓகே. அந்த அசட் சைட் கரெக்ட்னா ஒரு ஷேருக்கு 2 ரூபா கூடவா இருக்காது. புக் வேல்யூல ப்ராப்ளம் இல்ல. புக் வேல்யூவில் என்ன ப்ராப்ளம்? கேஷ் ஜீரோ. கேஷ் 0. ம். ரைட்டு. கம்ப்யூட்டருக்கு வேல்யூ இருக்குமா? இருக்கும். டேபிளுக்கு வேல்யூ இருக்கும். டேபிளுக்கு இடத்துக்கு சேருக்கு வேல்யூ. வேல்யூ இருக்குமா? அவன் பில்டிங்காக வாங்கினதுக்கு வேல்யூ இருக்குமா? ம். அத நம்ம விட்டுறோம். ஆமாம். அந்த கஸ்டமர் ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கும்ல. ம். அதில் என்னோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இவன் சரியாக பண்ணலன்னு. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸுக்கு வேல்யூ இருக்கா? இருக்குது. ஸோ இது மாதிரி ஆனோடனே கவர்மெண்ட் என்ன சொல்கிறான், சர்தார்ஜி என்ன சொல்கிறாரு, 4 பேர் அனுப்பிச்சு நீங்கள் டேக் ஓவர் பண்ணி நடத்துங்கங்கிறாரு. ம். எப்படி பணம், எப்படி சம்பளம் கொடுக்க பணம் வருது? இல்லைன்னா ஒன்றும் இல்லை, பில்டிங் எடுத்து ஹெச்டிஎஃப்சி பிளேஜ் பண்ணி லோன் வாங்கிக்கிறாங்க. ம். லோன் மூலமாக சம்பளம் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் கஸ்டமர் பணம் கன்சியூமரோட பணம் வந்தோடனே they are able to replace it. ம். 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 within 3 months company is performing fine. 36 ரூபா 37 ரூபா போயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் மஹேந்திரா வாங்குறான். மஹேந்திரா சத்தியம்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு த்ரோவே ரேட்டில் மஹேந்திரா அவங்களோட ரீமர்ஜ் பண்ணுறாங்க. 2 ரூபாய்க்கு வாங்க உனக்கு தைரியம் இருந்ததா? ஆ. அந்த இடத்துல பயம்தான் இருந்தது. அந்த இடத்துல பயந்து கன்விக்ஷன் இல்ல. இல்லை. நீ அதனால தான் டாட்டா மோட்டார்ஸை 35ல் வாங்க மாட்டேன். ம். ஆனால் பயந்துருவோம். 700 போனால் வாங்குவேன். எக்ஸாக்ட்லி சார். 35 ரூபாய்க்கு நாங்க பயந்துருவோம். 350 ரூபா வந்துச்சுன்னா ஐயோ விட்டுட்டோமேன்னு ஒரு தாட் இருக்கும். அதே தான். ஃபைன். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க சார். யூ ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் த மார்க்கெட். ஓகே. அந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியும்னா அந்த பிஸ்னஸ் எனக்கு தரோப்ரெட்டாக தெரியணும். தெரியலன்னா நான் தொடக்கூடாது. ஸோ அவ்வளோதான் மேட்டர். மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, மார்க்கெட்டில் அந்த ஷேரோட ப்ரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் என்னங்கிறத தரோவா புரிஞ்சுக்கணும். ஆமாம். அதில்லாட்டா நீ அதில் இருக்கவே முடியாது. ஓகே ஃபைன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி.